ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். என்னையா இதுக்கு ஒரு எண்டு கடை இல்லையா? என்ன பிரஜன் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்கவுங்க ஒய்ஃப் தானே, மறந்துட்டிங்களா அப்படி மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்குது. ஏன் சண்டை நடக்குது அப்படின்னா, என்ன பிரச்சனை இப்படி மாறிட்டார்? கேமில் நம்ம வந்துட்டு இவருக்காக தான் நம்ம உள்ளே வருவோம்னு சொன்னோம். அன்றைக்கி அவர் போகும்போது எப்படி கதறி எழுதிருப்பாங்களே, இப்போ அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கன்ஃபெஷன் ரூமில் செம்மையாக எழுதிருப்பாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிக் பாஸ் விட்டுருக்க மாட்டார். அதெல்லாம் போக போக சரியாயிட விடுங்க, கேம்னா அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அமைச்சிருப்பார். இப்போது இவர் நாளாக அதிகப்படியான வார்த்தையை கொட்டுறார். அதனால தான் நடுவில் வந்துட்டு கேமரா முன்னாடி கூட போய் எழுதிருப்பாங்க நம்ம சாண்ட்ரா, குழந்தைங்க வந்து எங்கே தப்பாக நினச்சிருமோ அப்படின்ட்டு. இப்போ இங்கே வராங்க, நம்ம திவ்யா அழுகிறத பார்த்துட்டு இவர் பிரச்சனை உள்ளே வராரு. அப்போ இவங்க கேட்குறாங்க பிரச்சனை பார்த்து, உங்கள் டீமில் சுபிக்ஷா வந்துட்டு நாய்களான்னு பேசுனாங்களே, அதை என்ன நாய்களா, சனியாக பிடிச்ச நாய்களான்னு பேசுனாங்களே, ஏன் நீங்கள் கேட்கல அதை பற்றி? அது நான் ஏன் கேட்கணுன்றார். ஏன் கேட்கணுமா? அது ஒரு தப்பான வார்த்தை. அப்படி பார்த்தா உங்கள் டீமில் இருக்கிற கமருதீனும் கூட தான் பேசினார் அன்றைக்கி கெம்மி அப்படின்றாரு. கமருதீன் கெம்மியை பேசுறது எப்போது? இன்னும் உங்கள் டீம் எங்கள் டீம் பிரித்து பேசுகிறாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ கமருதீன் பேசுனதும் சுபிக்ஷா சொன்னதும் ஒன்றா அப்படின்போது, இல்லை ஒன்றும் கிடையாது. அப்போயே நீங்கள் கேட்கல அப்படின்போது இவர் சொல்கிறாரு, நான் ஏன் கேட்கணும்? உனக்கு தேவையான நீக்கல், அதான் அந்த பொண்ணு சாரி கேட்டுச்சு, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்றாரு. விடுக்குன்னு பேசுகிறாரு. ஓ, அப்போ நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டினா, இந்த கை நீட்டி பேசுகிறவங்கள எங்களை வச்சுக்காதுன்றாரு. என்னடா இது, எதுக்கு இவ்வளோ ஒன்றும் புரியலையா? ஒரு வேளை இங்கேயே விட்டுட்டு கேபிளை விட்டுட்டு ஒரு போலான்னு முடிவு பண்ணிட்டாரா? என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேறு யாருக்குன்னா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்படியே வியானா கூப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க அலறதுக்கு. ரொம்ப கஷ்டங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் வரலாற்றில் இது நடந்தது கிடையாது. ஆனால் வந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் இருக்கிற சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு இவங்க ஒன்றா விளாட்றாங்கன்னு சொல்லி கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா விரோதிகள் மாதிரி வந்து இருக்காங்க. ஒரிஜினல் கண்டஸ்டை விட பயங்கரமாக இருக்காங்க. அநியாயத்துக்கு முட்டிக்கிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது ஓகே, இட்ஸ் அ கேம், நான் இல்லைன்னு சொல்ல. கேமுக்காக அதுக்குன்னு ஒரு உறவே அறுத்துட்டு போக முடியுமா? அப்படி எடுத்தறிஞ்சு பேச வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமாம், அப்படி கேட்டாங்களே, தப்பு தான், நான் சொல்கிறேன். அதே இல்லாமல் நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னேன்னா அது வந்துட்டு நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க, 2 பேரும் சேர்ந்து விளையாடணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் பாரு, கமருதனும் பார்வதியும் இப்போ தான் பேச ஆரம்பித்தாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றாங்க. இப்போ அதே விஷயத்த நான் பண்ணேன்னா உன்னையும் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஆங்கிளில் பேசுகிறவள வச்சுக்காத அப்படின்னா இவர் என்ன ட்ரை பண்ண வராருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை ஆர்யா அவர்கள் சொன்னதை வந்து ஓவராக சீரியஸாக எடுத்துக்கலாம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரோன்னு நினைக்கிறேன். முதல் நீங்கள் 2 பேரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னாரு, வந்துட்டீங்க. உன் ஒய்ஃப்க்கு சேலஞ்ச் பண்ணினார். சேலஞ்சுன்னா கேமில் சொன்னார் அவர். இந்த மாதிரி வெடுக்குன்னு எரித்தெறிஞ்சு பேச சொல்லலாம். சரிங்களா? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.